வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோவில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பற்றியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னும் பல செலிபிரிட்டிஸை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸோட பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் ஆக்டர். தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. 60s 70s காலகட்டத்திலலாம் நம்பர் 1 ஆக்டரா இருந்தவர், பீக்ல இருந்த ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் முத்துராமன் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நடிப்பின் சாம்ராஜ்யம்னே சொல்லலாம். தான் நடிச்சது மட்டும் இல்லாம இவரோட பையனும் சரி பேரனும் சரி தமிழ் சினிமாவை ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். முத்துராமன் அவர்கள் நடிப்புக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக நவரச திலகம் அப்படின்ற பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. 60s 70sலாம் லீட் ஹீரோயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார் கூடவும் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமால நடிப்பின் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்படுற எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்கும் போதே தன்னோட திறமையை யூஸ் பண்ணி நடிப்புல எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு பல லட்சம் மக்களின் இதயத்தை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம எல்லாருடைய ஃபேவரட் ஆக்டர் அப்படின்ற பேரையும் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ எப்படி முத்துராமன் அவர்கள் சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சாரு, யார் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கா, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சோமு அவர்களுடைய இயக்கத்துல முத்துராமன் மற்றும் KR விஜயா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் எங்கள் குல தெய்வம். இந்த படம் 1974 வெளிவந்துச்சு. MS விஸ்வநாதன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷீலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் எங்கள் குல தெய்வம் நாகம்மா. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நகையம்மா உன்னை கண்ணாக காப்பவர்க்கு தாயம்மா. கங்கை மணாளன் கொண்ட நகையம்மா உன்னை கண்ணாக காப்பவர்க்கு தாயம்மா.
அறியாமல் செய்த பிழை மறந்துவிடு, என் அன்னை போல் நீ இருந்து காவல் கொடு. அறியாமல் செய்த பிழை மறந்துவிடு, என் அன்னை போல் நீ இருந்து காவல் கொடு. குலமாதி நாயகனை வாழவிடு, கருணை கொடு. அவள் குங்குமத்தை பார்த்தேனும் கருணை கொடு. ஈறுகின்ற கோபம் விட்டு ஆறுகின்ற மனது கொண்டு வர வேண்டும். ஊறுகின்ற நஞ்சு விட்டு உணர்கின்ற அன்பு கொண்டு வர வேண்டும். பாடுகின்ற பக்தி கண்டு தேவி அந்த சக்தி போல வர வேண்டும். பாவம் ஒன்று தீர்ப்பதென்று நாதமுள்ள தேரும் வண்ணம் வர வேண்டும். நல்லம்மா அன்பு சொல்லம்மா, நாகம்மா காவல் நீயம்மா. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நவரச திலகம் முத்துராமன் ஐயா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். முத்துராமன் ஐயா அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னப்பா சொல்ற? முத்துராமன் ஐயா அவர்களுடைய பையனும் பேரனும் தமிழ் சினிமால ரொம்ப டாப்பான ஆக்டரா? கண்டிப்பா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் முத்துராமன்னா யாரு அப்படின்றது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. கரெக்டா? ஆனா உங்க எல்லாருக்குமே நவரச நாயகன் கார்த்தி அவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மௌனராகம் இந்த மாதிரி சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச எல்லா படங்களுமே ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் தான் முத்துராமன் அவர்களுடைய பையன். அது மட்டும் இல்லாம 2013 வெளிவந்த படம் தான் கடல். இந்த படத்துல அறிமுக நாயகனா வந்தவர் தான் நம்ம கௌதம் கார்த்திக் அவர்கள். ஸோ அவர் தான் நம்ம முத்துராமன் ஐயா அவர்களுடைய பேரனும் கூட. ஸோ இப்படி இவர் மட்டும் தமிழ் சினிமால சாதிச்சது மட்டும் இல்லாம தாத்தா, பையன், பேரன் இப்படின்னு அடுத்தடுத்து தலைமுறையினரும் தமிழ் சினிமால ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. முத்துராமன் அவர்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமன் ராதாகிருஷ்ணன் ஒந்திரியார் அப்படின்றதுதான். முத்துராமன் அவர்கள் ஜூலை 4, 1929 தான் பிறந்திருக்காரு. இவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். இவருடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி யாருமே சினிமா துறையில நுழையல. அது மட்டும் இல்லாம சினிமா சம்பந்தமா எந்த தொடர்பும் இவங்க குடும்பத்துக்கு இல்ல. சரி, சினிமால யாராவது முக்கியமான செலிபிரிட்டிஸ் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, சில பேர் இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி எந்தவித பழக்கமும் முத்துராமன் அவர்களுடைய குடும்பத்துக்கு இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா முத்துராமன் அவர்களுடைய அப்பா ஒரு அட்வொகேட், இவருடைய மாமா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால தன்னோட சின்ன வயசுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி சர்க்கிள்ல தான் வளர்ந்துருக்காரு. மற்ற பசங்க மாதிரி ஜாலியா இருக்காம எப்போ பாரு ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட வளர்ற ஒரு நிலைமை தான் நம்ம முத்துராமன் அவர்களுக்கு அவருடைய சின்ன வயசுல இருந்திருக்கு. முத்துராமன் அவர்களுடைய சின்ன வயசுல எங்கேயாவது போகணும், விளையாடணும் அப்படின்ற ஆசை வந்தா கூட அவங்க அப்பா வந்து திட்டிடுவாங்க, நீ இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ரொம்பவே வெளியே ஸ்ட்ரிக்டா இருக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருந்திருக்காரா. சரி, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நம்ம முத்துராமன் அவர்கள் எப்படி சினிமா துறைக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம டாப் ஆக்டர்ஸ்க்கு மத்தியில இவரும் நடிச்சு எப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேவரட்டான ஆக்டரா மாறினாரு, பல லட்சம் மக்களுடைய இதயத்தை கொள்ளையடிச்சாரு அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பிம்சிங் அவர்களுடைய இயக்கத்துல முத்துராமன் மற்றும் ஜெயலலிதா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் கணவன் மனைவி. இந்த படம் 1976 வெளிவந்துச்சு. குமார் அவர்களுடைய இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலாமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் மலைகளில் மேகங்கள். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். மலைகளில்
இந்த ஓடை தனியே நாணம் விட கூறும் அந்த வேளை தனிலே வளைக்கரம் அணைக்கையிலே வளைக்கரம் அணைக்கையிலே வாலிப நாடகம் காண்போம் கண்ணா மலைகளில் மேகங்கள் ராகங்கள் பாடும் மழை துளி மண் மீது வந்தாக வேண்டும் வைகாசி நிலவேணி கைவீசி நடைபோடு சொர்க்கத்தின் பக்கத்திலே மான் வைத்த கண்ணோடு மை வைத்த கண்ணெத்தை கொண்டது வெட்கத்திலே நாளை மணமாலையில் தோளை தழுவும் மோகம் எனும் ராகம் இரு தேகம் பழகும் நாளை மணமாலையில் தோளை தழுவும் மோகம் எனும் ராகம் இரு தேகம் பழகும் மணிவிழி மயங்கிடுமோ மணிவிழி மயங்கிடுமோ மந்திர பூஜைகள் அதுதான் கண்ணா மலைகளில் மேகங்கள் ராகங்கள் பாடும் மழை துளி மண் மீது வந்தாக வேண்டும் வான்முகில் போன்றவள் நான் உன்னை வாங்கிடும் பூமியும் நான் தான் காணே வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நவரச திலகம் முத்துராமன் ஐயா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். முத்துராமன் ஐயா அவர்களை பார்த்தோன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னதான் முத்துராமன் ஐயா அவர்கள் தன்னோட சின்ன வயசுல ஒரு ஸ்ட்ரிக்டான குடும்பத்துல வளர்ந்து வந்தாலும் அவருக்கு சினிமானா ரொம்ப இஷ்டம். சினிமால எந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துருவாராம். அது மட்டும் இல்லாம சினிமால நடிக்கணும், நடிப்பு துறையா இருக்கட்டும் இல்ல அதை தாண்டி வேறு பல கலைத்துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம முத்துராமன் அவர்களுக்கு ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தியா. ஆனா என்ன பண்ண, எல்லார் குடும்பங்கள் மாதிரி தான் நம்ம முத்துராமன் ஐயா அவர்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ அதனால அவருடைய வீட்டில் கொடுத்த ப்ரெஷர்னாலையும் ஃபோர்ஸ்னாலையும் அவர் வேற வழியே இல்லாம கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனாதான் கௌரவமா இருக்கும், அப்பதான் 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு எல்லார் வீட்லயும் கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்ம முத்துராமன் ஐயா அவர்களுடைய வீட்லயும் கன்வின்ஸ் பண்ணதுனால வீட்டில் உள்ள ப்ரெஷர் தாங்க முடியாம அவரு ஒரு வழியா கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போறாரு. ஆனா அவருக்கு அதுல பெருசா ஈடுபாடு கிடையாது. அவருடைய நினைப்பு பூராமே சினிமாக்கு போகணும், அங்க நடிக்கணும், அதுல பெரிய ஆளா வரணும் அப்படின்றது மட்டுமே அவருடைய ஆசையா இருந்துச்சு. ஸோ இப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்த நம்ம முத்துராமன் அவர்கள் அவங்க அப்பாட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, செட் ஆகாது, நான் நடிப்பு துறைக்கு தான் போறேன், சினிமாக்கு போய் பெரிய ஆளா வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1947 வைரம் நாடக சபா அப்படின்ற ஒரு நாடக குழுவோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட யார் சேர்றாங்க அப்படின்னா தமிழ் சினிமால ஆச்சி அப்படின்ற பேரால அழைக்கப்படுற த ஒன் அண்ட் ஒன்லி மனோரமா கூட சேர்ந்து நிறைய நாடகத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துராமன் அவர்களுக்கு ஸ்டேஜ்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நாடகத்துல நடிக்கிறதுக்கு நம்ம முத்துராமன் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ அவர் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா நடிக்கவும் செய்தாரு. அது மட்டும் இல்லாம சிறந்த நாடக நடிப்பாளராகவே மாறிட்டாரு. அதுக்கப்புறம் SS ராஜேந்திரன் அவர்களுடைய SSR நாடக மன்றம் அப்படின்ற ஒரு நாடக குழுல சேர்றாரு. அங்க சேர்றது மட்டும் இல்லாம நிறைய நாடகங்களை நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அதோட பெரிய பெரிய லீட் ரோல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல நடிக்கிறதுக்கும் நம்ம முத்துராமன் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. முத்துராமன் அவர்கள் நிறைய நாடகங்களை நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதுல ஒரு சில நாடகங்கள் தான் மணிமகுடம், முத்து மண்டபம். இவர் நடிச்ச சில நாடகங்கள் ரொம்பவே புகழ் பெற்றது. இன்னும் நீங்க முத்துராமன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்துல முத்துராமன் மற்றும் விஜயகுமாரி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் கொடிமலர். இந்த படம் 1966 வெளிவந்துச்சு. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல PB ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் மௌனமே பார்வையால். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும், வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ணத்தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும், என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நவரச திலகம் முத்துராமன் ஐயா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். முத்துராமன் அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்படி கிடைக்கிற நாடகத்துலலாம் சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சூப்பரா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்பவே அவரு அங்குள்ள மக்களுடைய இதயத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையில நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம முத்துராமன் அவர்களுக்குன்னு சில ரசிகர்கள் இருந்தாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களுக்கு ஜெமினி ஸ்டுடியோஸ்ல ஒரு நிர்வாகியா வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அங்க போயும் இவரு நிர்வாகியா வேலை பார்க்கிறாரு. அதை தொடர்ந்து பிஆர்&, சன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில நம்ம முத்துராமன் அவர்கள் சேல்ஸ்மேனா ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போதான் 50s 60sல பிரபலமான இயக்குனரா இருந்த இளங்கோ அவர்களும் அவருடைய மனைவியும் யதார்த்தமா முத்துராமன் அவர்களை சந்திக்கிறாங்க. என்னடா அந்த பையன் பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கானே, முகம் ரொம்ப அழகா இருக்கே, உங்களுக்கு நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம முத்துராமன் அவர்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம முத்துராமன் அவர்கள் சினிமா துறைக்குள்ள நுழையிறாரு. நம்ம முத்துராமன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் லீடிங்கா நடிச்ச ஒரு படத்துல நம்ம முத்துராமன் அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாராம். ஸோ அந்த ரோலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே முத்துராமன்னா யாரு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அந்த படத்தின் மூலமாவே நம்ம முத்துராமன் அவர்களுடைய புகழ் வேற லெவல்ல போச்சு. அவரு 60s 70sல தான் முத்துராமன் அவர்கள் ரொம்பவே பீக்ல இருந்தாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல இயக்குனர்கள் முத்துராமன் அவர்களை தேடினாங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க நம்ம முத்துராமன் அவர்களுடைய புகழ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. அது மட்டும் இல்லாம 60s 70s காலத்துல மட்டுமே நம்ம முத்துராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 100 படங்கள் நடிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம நம்ம முத்துராமன் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல் சொல்லுவாங்க இல்லையா, சப்போர்ட்டிங் ரோல் பண்றதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. முத்துராமன் அவர்கள் சப்போர்ட்டிங் ரோல் ரொம்பவே சூப்பரா பண்ணுவாராம். ஏன்னா அவருடைய ரோல் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாவே அமையும். அது மட்டும் இல்லாம இவர் சில படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருப்பாரு இல்லையா, அதுல லீட் ஆக்டர்ஸோட சப்போர்ட்டிங் ரோலா பண்ணிருப்பாரு. அதுல ரொம்பவே ஸ்பெஷலான காம்போ அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்களோட சப்போர்ட்டிங் ரோல் பண்ணும் போது அந்த காம்போ வேற லெவல்ல இருக்குமா, மக்கள் மத்தியில அதிகமா வரவேற்பையும் பெறுமா. இன்னும் நீங்க முத்துராமன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். விட்டால் அவர்களுடைய இயக்கத்துல முத்துராமன் மற்றும் சுஜாதா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் முத்தான முத்தல்லவோ. இந்த படம் 1976ல வெளிவந்துச்சு.
MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில வாலி அவர்களோட வரிகள்ல சசிரேகா மற்றும் கோவை சவுந்தரராஜன் இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் புன்னை மரம் ஒன்று. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கண்ணு கிட்ட கிட்ட நின்னு கொஞ்சுதம்மா கண்ணு காண காண ஏக்கம் காளை என்னை காக்கும் காண காண ஏக்கம் காளை என்னை காக்கும் கட்டி வச்ச ஆசை எட்டி எட்டி பார்க்கும் கட்டி வச்ச ஆசை எட்டி எட்டி பார்க்கும் புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்று கொஞ்சுதம்மா கண்ணு மரங்கொத்தி பறவைகள் தாளமிடு மரங்கொத்தி பறவைகள் தாளமிடு மாங்குயில் பூங்குயில் பாட்டிசைக்கு மரங்கொத்தி பறவைகள் தாளமிடு மாங்குயில் பூங்குயில் பாட்டிசைக்கு சரங்கட்டி வச்சு மாலையிட அடி சம்மதமா சொல்லு கூட வர சரங்கட்டி வச்சு மாலையிட அடி சம்மதமா சொல்லு கூட வர கட்டி சேவல் இங்கே பெட்டை கோழி அங்கே உன்னை ஒண்ணு கண்டு ஒட்டிக் கொள்வதென்று புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்று கொஞ்சுதம்மா கண்ணு மலரடி நோகும் பார்த்து நட மாமணி பூங்கரம் சேர்த்து நட மலரடி நோகும் பார்த்து நட மாமணி பூங்கரம் சேர்த்து நட நிலமுண்டு இங்கே நாத்து நட நல்ல நெல்மணி மெல்ல பூத்து வர நிலமுண்டு இங்கே நாத்து நட நல்ல நெல்மணி மெல்ல பூத்து வர மஞ்சள் வெயில் வந்து மாலை நேர சிந்து சொல்ல சொல்ல இன்னும் என்னென்னவ பண்ணும் புன்னை மரம் ஒண்ணு தென்னை மரம் ஒண்ணு கிட்ட கிட்ட நின்று கொஞ்சுதம்மா கண்ணு வெல்கம் பேக். டீ டைம்
ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நவரச திலகம் முத்துராமன் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். முத்துராமன் அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முத்துராமன் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரம், அதாவது தனக்கு கொடுக்கப்படுற கேரக்டர் என்ன கேரக்டரா இருந்தாலும் இல்ல நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னைக்குமே அதை அவாய்ட் பண்ணதில்லை. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்கிட்டு மாத்திக்கிட்டு அப்படியே பர்ஃபெக்டா நடிப்பாராம். அவர் நடிக்கிறது மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு சினிமா மேல எந்த அளவுக்கு பற்று இருக்கு, நடிப்பு மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். முத்துராமன் அவர்கள் நிறைய லீடிங் ஹீரோயின்ஸோட நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதுல த பெஸ்ட் காம்போ அப்படின்னா முத்துராமன் மற்றும் காஞ்சனா, இவங்க ரெண்டு பேருடைய காம்போல வந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஃபேவரட் பேராவே மாறினாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படங்களின் எண்ணிக்கை மட்டுமே 19. ஒரு மாசான ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். முத்துராமன் அவர்களுடைய கடைசி படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் டபுள் ரோல்ல நடிச்ச போக்கிரி ராஜா. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் 1000 முத்தங்கள் அப்படின்ற ஒரு படத்தோட ஷூட்டிங்காக நம்ம முத்துராமன் அவர்கள் அக்டோபர் 1981 இவர் ஊட்டி போயிருக்காரு. ஸோ அங்க எதிர்பாராத விதமா காலையில ஜாகிங் போகும்போது இவருக்கு ஒரு மயக்கம் மாரடைப்பு ஏற்பட்டதால நம்ம முத்துராமன் அவர்கள் அன்னைக்கு காலமானாரு. இவர் இறக்கும் போது இவருடைய வயது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான வயசு தான், 52. ஸோ சின்ன வயசுலேயே முத்துராமன் அவர்கள் நம்மை விட்டு போனாலும் அவர் சாதிச்சது எக்கச்சக்கம்னே சொல்லலாம். இப்படி சின்ன வயசுலேயே மரணத்தை சந்தித்த நம்ம முத்துராமன் அவர்களுடைய இழப்பு தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய இழப்பீடுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னமும் தமிழ் மக்களுடைய மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல முத்துராமன் அவர்கள் இன்னமும் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு டி டைம் ரேடியோ ஷோல நான் முத்துராமன் அவர்களை பத்தி பேசுனதுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். சுப்பிரமணியம் அவர்களுடைய இயக்கத்துல முத்துராமன் மற்றும் பாடும்பதி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் தாய் பிறந்தாள். இந்த படம் 1974 வெளிவந்துச்சு. MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல ஜானகி அம்மா பாடின பாடல் தான் பொன்னூஞ்சல் கட்டி வைத்து. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம முத்துராமன் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பொன்னூஞ்சல் கட்டி வைத்து பூவை என்னை ஆட்டி வைத்து, பொன்னூஞ்சல் கட்டி வைத்து பூவை என்னை ஆட்டி வைத்து, பார்த்திருக்கும் மன்னவரே என்னவரே, பக்தியே என்னுலகம் பொன்னுலகம், உந்தன் பக்தியே என்னுலகம் பொன்னுலகம். பொன்னூஞ்சல் கட்டி வைத்து பூவை என்னை ஆட்டி வைத்து, பார்த்திருக்கும் மன்னவரே என்னவரே. நெஞ்சிலே ஆசை வந்தால் நிம்மதிக்கு தீமையுண்டு, நெஞ்சிலே ஆசை வந்தால் நிம்மதிக்கு தீமையுண்டு, நீங்காத அன்பொரு நாள் நீர்க்குமிழியாவதுண்டு, நீங்காத அன்பொரு நாள் நீர்க்குமிழியாவதுண்டு, வஞ்சியரின் வாழ்க்கையிலே வணங்கும் தெய்வம் ஒன்று, அந்த வாசலில் உள்ளவரை வற்றாத இன்பம் உண்டு. பொன்னூஞ்சல் கட்டி வைத்து பூவை என்னை ஆட்டி வைத்து, பார்த்திருக்கும் மன்னவரே என்னவரே, பக்தியே என்னுலகம் பொன்னுலகம், உந்தன் பக்தியே என்னுலகம் பொன்னுலகம். கண்ணிலே உனை எடுத்து காண
வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்குறது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய், டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.